Hi students, in the video Commerce Class 11, Unit 1, Fundamentals of Business, Chapter 2, Objectives of Business. இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, அதோடைய கைண்ட் என்ன, அண்ட் எக்கனாமிக் விஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப் வருது அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னால் என்ன கான்செப்ட், அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம மனுஷங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று, நம்ம சம்பாதிக்கணும், நம்மளுடைய ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக நம்ம பண்ணுறது. இன்னொன்று டைப் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்மளுக்கு அது பேஷனாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து சேலரி வரும், வராமல் இருக்கும், கம்மியாக வரும். ஆனால் நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அம்மா வந்து வீட்டில் சமைச்சு போடுறாங்க, இல்லை எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் லைக் அவங்க வந்து இந்த ஃபேமிலியில் வச்சுருக்க லவ்வை தான் அதை காமிக்கும். ஸோ தட் கம்ஸ் அண்டர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் அது வரும். ஸோ இதே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேட்ரிங்காக வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் நம்மளுடைய ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் அண்டர். ஸோ நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி நம்ம தேவைக்காக ஃபினான்ஷியலாக நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்காக நம்ம பண்ணுறோமா, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறோமா, ஒரு என்னோட பேஷன் இது நான் செய்யணும் அந்த மாதிரியான ஒரு பர்சனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுறதா இல்லை ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக பண்ணுறதா, அதுதான் மெயின் டூ கேட்டகரிஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது. ஸோ அதில் இப்போ சொன்ன மாதிரி எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறது. ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஐம் டேக்கிங் வித் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி, அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ், distribution of goods by wholesalers, selling by retailers, medical advice rendered by physicians. இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், கடையில் போய் வாங்குகிறோம். நம்ம அக்கௌண்டிங் இப்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸே எடுத்துட்டா கூட யாரும் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதில்ல. ஒரு தேர் இஸ் அ நீட், போய் பார்க்குறோம், வி ஆர் கெட்டிங் பெனிஃபிட் ஃப்ரம் தெம், ஸோ வி ஆர் பேயிங். அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஒரு சோஷியல் நீட், ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு நீட்ஸ், அதாவது லவ். இப்போது அம்மா நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் சமைக்கிறாங்க அப்படின்றது, ஒரு ஃபெஸ்டிவல் நிறைய பேரோட செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியலாக, ஒரு லவ்வாக, ஒரு பேஷனேட்டாக, ஒரு என்ஜாயபிளாக பண்ணுறது அப்படிங்கிறது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ இதில் அடுத்த பேஜில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க, டெஃபினேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின் ஃபார் லைவ்லிஹுட், அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இது சேக் ஆஃப் ப்ளெஷர் பெர்ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் லவ், சிம்பத்தி, எல்லாமே இமோஷன்ஸ் எல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்துடும். ஸோ மோட்டிவ் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது மட்டும்தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் மெயின் மோட்டிவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும், மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய ஒரு இமோஷ்னலான ஒரு இதுக்காக தான். மணி மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு மானிட்டரி டர்ம்ஸ், அதாவது பைசா, ஒன்று டாலராகவும், அது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெனுமரேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ பணமாக வருது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் இது வந்து பணத்தை வச்சு ஈடுகட்ட முடியாது. அந்த ஒரு சந்தோஷம் நம்ம அடைஞ்சதையோ இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பணத்தால் நம்மளால் மெஷர் பண்ண முடியாத ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம், பணத்தை விட ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு தேங்க்யூன்னு ஆத்மார்த்தமாக சொல்லும் போதோ, இல்லை அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த மாதிரி தான் நம்மளால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமே தவிர பணத்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிலேட்டட் டு க்ரியேஷன் ஆஃப் வெல்த். ஸோ அது வந்து சம்பாதிக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வைக்கிற சொத்து சேர்த்து வைக்கிறது தானே இல்லையா. ஸோ அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு த க்ரியேஷன் ஆஃப் வெல்த். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் நாட் கிரியேட் வெல்த், ஆனால்
நம்மளுக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ப்ளஷரை தான் கொடுக்குமே தவிர, இந்த ஒரு ஃபிசிக்கலா ஒரு சொத்து சேர்க்கிற மாதிரிலாம் இருக்காது. அவுட்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அ நல்லபடியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம். ஸோ இங்க வந்து இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆல் எக்கனாமிக் all economic activities result in production, procurement, distribution and consumption of goods and services. ஸோ இதில் மொத்தமாக இப்போ நோக்கியாவே இதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செல்ஃபோன் அப்படிங்கிறத உருவாக்கி ஆல் அக்ராஸ் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டாவோ இல்லை நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸாவோ அந்த மாதிரி இருக்கும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு எண்ட் ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மென்டல், இமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது இதுவாக இருக்காங்க, ஒரு டவுனாக இருக்காங்க அப்படின்னா போய் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், கோயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், நம்மளுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் அவுட்கம்மே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ டியூரேஷன் அப்படிங்கிறது இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பொறுத்த வரைக்கும் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். டெய்லி பண்ணுவோம். இப்போ டெய்லி காலையில் போகிறோம், கடைக்கு போகிறோம், ஏதாவது காய்கறி வாங்குகிறோம், வரோம். கடையில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல வருவாங்க, கடையை திறப்பாங்க, பிஸ்னஸ் பார்த்துட்டு ஈவினிங் கடையை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து டெய்லி கிடையாது. எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு செய்யணும்னு தோணுதோ அப்போ தான் நம்ம வந்து செய்ய முடியுமே தவிர, நம்ம எப்பயாவது தான் நம்ம ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு விசிட் பண்ணுறதோ, பர்த்டே சில பேர் பர்த்டேக்கு போவாங்க, சில பேர் மந்த்லி ஒன்ஸ் போவாங்க, சில பேர் வந்து வெட்டிங் டேஸ் அந்த மாதிரில ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி போவாங்க. டெய்லிலாம் பண்ணுறதும் கஷ்டம், பண்ணவும் முடியாது. ஸோ அந்த ஃப்ரீ டைமில் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் அப்படிங்கிறது, இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹியூமன் நீட்ஸ், நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு இமோஷ்னல் ஆர் சென்டிமெண்டல் ப்ரெஷருக்காக தான். அதுதான் இது செஞ்சால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமே, அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் தான் நம்மளுக்கு அது சோர்ஸாக இருக்குது. அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும்ன்றது பார்த்தாச்சு. ஸோ ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன் இல்லைன்னா பிஸ்னஸ். இந்த 3 இதில் தான் வந்து மேஜராக வரும். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறது, அதாவது மற்றவங்களுக்காக. இப்போ ஓனருக்காக நம்ம வேலை செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய ஒரு சர்வீஸ் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு நம்ம வி ஆர் பெய்டு ஃபார் இட். ஸோ ரென்யூமரேஷன் அப்படிங்கிறது சேலரியாக வரும். ஸோ நம்ம வந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்ப்ளாயீஸ், ஒருத்தரால் நம்ம அந்த வேலையில் அப்பாயிண்ட் ஆகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் வேலைக்கு வைக்கிறாங்களோ, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ, இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயர். இப்போ நீங்கள் தான் ஒரு கம்பெனியோட ஒரு எம்டியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னா யூ வில் பி த எம்ப்ளாயர். நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை செய்ய போகிறவங்க வந்து எம்ப்ளாயீஸ், உங்களுக்கு கீழே அவங்க வேலை பார்க்குறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவங்க, எம்ப்ளாயீஸ் ஒருத்தரால் அப்பாயின்மெண்ட் ஆகி வேலை செய்கிறவங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ நம்ம வேலை செய்ய வரோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு நீங்கள் வேறு எங்கேயும் எந்த கம்பெனிக்கும் போகக்கூடாது, இல்லைன்னா வந்து 6 மந்த்ஸ்க்கு தான் எங்களுக்கு தேவை, இல்லைன்னா இந்த 3 மந்த்ஸ் இந்த ஒரு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த பொங்கல் டைமில் மட்டும் எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட், அந்த வேலை கொடுக்குறவருக்கும் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாண்ட், கான்ட்ராக்ட். அதை பொறுத்து தான் அவங்க வந்து என்ன வேலை அசைன் ஆகிருக்கோ அதை செய்வாங்க, என்ன சேலரி கொடுக்கப்படும் கொடுத்துருக்கோம் அந்த பாண்டில் இருக்கும், அதுபடி தான் அவங்க தே வில் பி பெய்டு. ஸோ ப்ரொஃபஷன்,
ப்ரொஃபஷன் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் டாக்டர்ஸ். ஸோ வந்து நம்ம இப்போ உடம்பு சரியில்லை, ஜென்ரலாக உடம்பு சரியில்லைன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்லுவோம். ஃபீவராக இருக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட, ஜென்ரலான ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு இது பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் அது தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு கையில் ஃப்ராக்சர், காலில் ஃப்ராக்சர்னா நம்ம ஆர்த்தோ கிட்ட போவோம். இல்லை ஹார்ட் ஏதாவது பெயினாக இருக்குன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போவோம். அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ டாட்டூ நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னா டாட்டூ ஸ்பெஷலிஸ்ட்டு தான் போவோம். இந்த மெஹந்தி போடுறவங்கள்ட்ட போக மாட்டோம். ஸோ அதுக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட், ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் இந்த ப்ரொஃபஷனல். ஸோ those who are involved in rendering of personal services of a special and expert nature. இப்போ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்க்காக நீங்கள் போனீங்கன்னா, ஸோ அந்த ஹோட்டல், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்னு போடுறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு பியூட்டி ஸ்பாக்கு போகிறீங்க, ஒரு பார்லருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ப்ரொஃபஷனல் டாக்ஸ் தான் போடுவாங்கன்னா, அங்கே ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்றது வரும், கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ தோஸ் ஆர் என்கேஜ் இன் ப்ரொஃபஷன் ஆர் கால் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னா பை சார்ஜிங் ப்ரொஃபஷனல் ஃபீ. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த பதில் தெரியணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு மெமரைஸ்டாக இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி தே ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட். இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னால் இன் அண்ட் அவுட் அந்த ஹார்ட் என்னெல்லாம், எதாலெல்லாம் பிரச்சனை வருது, எப்படி அதை இது பண்ணணும், அந்த ஹார்ட்டை பற்றின ஃபுல் இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்பி போகலாம். ஸோ அந்த மாதிரி தே ஷுட் பி அ சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். ஒரு ஃபார்முலா அதை பற்றி படித்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். அண்ட் சர்வீஸ் மோட்டிவ் ஷுட் பி அப்பர்மோஸ்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா பணம் கொடுக்கறதுலேயே குறியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னா அப்போ அவங்கள்ட்ட யாரும் போக மாட்டாங்க. அது செம்மையாக பார்ப்பார் அந்த டாக்டர் அப்படின்னா தான் எல்லாருமே அவங்கள்ட்ட போய் பார்ப்பாங்க. ஸோ சர்வீஸ் மோட்டிவ் அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது. அதுக்கப்புறமா வர்றது வந்து பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது சின்னதாக வீட்லேயும் பண்ணலாம், பெரிய அளவுலையும் பண்ணலாம். அந்த டைப்ஸ்லாம் தான் இங்கே வரும். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது it refers to any human activity undertaken on a regular basis with object to earn profit. சும்மா என் டைம் பாஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படி கிடையாது. இது நம்ம சம்பாதிக்கணும், டெய்லி பேசிஸில் பண்ணணும். இப்போ வீட்டிலேருந்து சின்னதாக ஒரு நம்ம அந்த டிஃபன் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போது இந்த COVID-19 சுச்சுவேஷனில் இந்த மாஸ்க்கே வந்து இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. ஸோ அதுவாக இருக்கட்டும், ரெகுலர் பேசிஸில் நம்மளுக்கு அந்த ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கணும், ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கணும். அண்ட் வி ஷுட் ஹாவ் சம் ஸ்டேபிள் இன்கம். அதுதான் இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஆக்டிவிட்டி இன்வால்விங் ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் சேல், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். அதுதான் நம்ம அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எதெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ரைசிங், ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுலேருந்து, அதை உருவாக்குறதுலேருந்து, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து, சேல் பண்ணுறதுலேருந்து, ரீச் ஆகிறதுலேருந்து நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில். இதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா சைஸ், ஓனர்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ சைஸில் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது கேட்டகரி, ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் தான் நான் சொன்னேன், சின்ன அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அதான் ஸ்மால் ஸ்கேல். கம்மி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவங்கள கொஞ்சமாக வச்சுட்டு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம இப்போது எடிபிள் ஆயில், இப்போ இந்த கிரவுண்ட்நட் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சின்ன லெவலே கூட பண்ணலாம் நம்ம. ஸோ அது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வரும். லார்ஜ் ஸ்கேல்னால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கணும், அதிகமான ஒர்க்கர்ஸ் வேணும், அண்ட் கூட்ஸ் எல்லாமே பெரிய அளவில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஒரு ரீச் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு ஆயில் மில்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மிஷினரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் எக்ஸ்பர்ட்டாக தேவைப்படும்,
நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் இப்போ துணி தயாரிக்கிறது கூட எடுத்துக்கலாம். ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ்ன்னு இருக்கு. ப்ரைவேட்னா இப்போது கவர்மெண்ட் இல்லாத ஒரு தனி ஆளாவோ இருக்கலாம், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். இப்போது ஸ்டேஷனரி கடை, ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், இப்போது வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வைக்கிறது பார்ட்னர்ஸாக, இல்லைனா வந்து பிரதர்ஸாக வைக்கிறது, இல்லை சிஸ்டர்ஸாக வைக்கிறது. நீங்கள் கூட நிறைய பார்த்துக்கலாம். சிஸ்டர் கம்பெனின்னு சொல்லுவாங்க, பிரதர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரதர்ஸாக சேர்ந்து ஒரு பார்ட்னராக இருந்து அந்த கம்பெனி நடத்துறது, அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ். ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் டைரெக்டாக அங்கே இன்வால்வ் ஆகிருக்கும், ஆர் அதோட ஏஜென்சியாக இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஸோ பப்ளிக் கார்பரேஷன், அந்த கார்பரேஷன் அந்த மாதிரி, பப்ளிக் கார்பரேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட்டோட டைரக்ட் டீலிங்கோ இல்லைன்னா கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்து இது பண்ணுறது ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். மாருதி சுசுகி மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு பிஸ்னஸ் எந்த அளவில் இருக்கணும். இண்டஸ்ட்ரி, காமர்ஸ். இண்டஸ்ட்ரிங்கிறது கரெக்ட், நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, ரைசிங், ப்ரொடியூசிங் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு, பட்டர், சீஸ்லாம் இதெல்லாம் டைரெக்டாக கன்சியூமரோட டைரெக்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி கன்சியூமர் ஆஃப் குட்ஸ். நம்ம கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த காமர்ஸ். அண்ட் இட் மெயின்டைன்ஸ் எ ஸ்மூத் அண்ட் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மெயின்டைன் ஆகும், ஸ்மூத் அண்ட் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு. அந்த லிங்க் வந்து நல்ல ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.